ஹலோ குட்டீஸ், நம்ம சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம். சைல்டுஹுட் இன் மலபார் இந்த மெமோயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளிமெண்ட்ரியில் கதையை சொன்னாங்க இல்லையா. சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்புறம் அந்த சர்வெண்ட் வந்து அழுதாங்க. ஐயோ என் கிராமம்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இல்லையா. மழை நின்ற அப்புறம் போகலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். There's knee deep water in the yard now, said Shankaran. ஸோ சங்கரன் அப்படிங்கிறவங்க அந்த மாடோட அந்த ஷெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்ருக்குற ஒருத்தர் தானே. ஸோ அவர் சொல்கிறாரு, knee deep, நீ அப்படின்னா முட்டி, நீல் டவுன் சொல்கிறோமா டீச்சர்ஸு இப்போல்லாம் சொல்கிறதில்ல. பட் நீனா முட்டி. ஸோ நீல் டவுன் அப்படின்னா முட்டியை வந்து கீழே போடுறது தான் நீல் டவுன், முட்டி போடு சொல்கிறோமா அதுதான். ஸோ நீ டீப் வாட்டர்னால் முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சங்கரன் சொல்கிறார், யார்டில் பேக் யார்டில் வந்து முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. வி வாண்ட் டு ஸ்விம், ஐ கிரைட். ஒன்று அந்த குட்டி பிள்ளைங்களாம் என்ன சொன்னாங்களா, நான் போய் நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கும் ஆசை தானே மழை வந்தால் விளையாடுறதுக்கு. யூ கேன் ஸ்விம் இன் தி கோர்ட்யார்ட் ஆஃப் தி நலுக்கெட்டு செட் எட்டன்னா அண்ணா. ஸோ உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கெல்லாம் பேக்யார்டுக்கெலாம் போக வேண்டாம், அந்த கோர்ட்யார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேயே தண்ணியோ வெளிச்சமோ வந்து இறங்குற ஒரு இடம். இந்த 4 தூண் வச்சு கட்டியிருந்தாங்க இல்லையா அவங்க வீட்டில். ஸோ அந்த கோர்ட்யார்டில் இருக்கிற தண்ணியில் போய் விளையாடுங்க தேவைண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ புட் மை ஹேண்ட்ஸ் இன் தி வாட்டர் இந்த கோர்ட்யார்ட், இட்ஸ் ஐஸ் கோல்டு. ஸோ உடனே ஓடி போயிட்டு நான் என்னோடய கையை அந்த தண்ணியில் விட்டு பார்த்தேன். பயங்கர சில்லுன்னு இருக்குது. அப்படியே மழை தண்ணி எப்பவுமே கூலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஐஸ் கோல்டில் இருக்குது. கிரம்பிள்டுனா நமக்கு நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது. அப்படியே என்னப்பா இது இவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படிலாம் சொல்லி நமக்குள்ளேயே நம்ம ஒரு கம்ப்ளைனிங் பண்ணிப்போம்ல, அதுதான் கிரம்பிள். டோன்ட் ப்ளே இன் தி வாட்டர் சில்ட்ரன், அம்மம்மா கால்ட் அவுட் லவுட்லி. ஸோ இப்போ அம்மம்மா என்ன சொல்கிறாங்க, தண்ணியிலலாம் போய் விளையாடாத அப்படின்வாங்க. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க தானே, மழையிலலாம் போய் நினையக்கூடாது, ஃபீவர் வந்துடும், கோல்டு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் அம்மம்மா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. வி கிளைம் பேக் ஆன் த பெட். ஸோ மறுபடியும் நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், போய் பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டோம். சம்ஒன் சீம் டு பி நாக்கிங் ஆன் த டோர் ஆன் தி சதர்ன் சைடு. இப்போ இன்னொரு டோர் பின்பக்கமாக இருக்கக்கூடிய சவுத் சைடு இருக்கக்கூடிய டோரை யாரோ தட்டுறாங்க. நாக் அப்படின்னா தட்டுறது. சங்கரா ஓப்பன் இட். ஸோ இப்போது அந்த சங்கரன் அண்ணா இருக்கார் இல்லையா, அந்த பர்சன் இருக்கார்ல, அவர் போய் ஓப்பன் பண்ணுறாரு. டாக் ஸ்டுட் ஆன் தி வராண்டா. இப்போ யார் டோரை தட்டியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு டாக், அது வராண்டாவில் உட்காந்துருக்கு. ட்ரிப்பிங் வெட்டுனா தொப்பையாக நனைஞ்சி அப்படியே சுட்டா அதோட உடம்புலேருந்து தண்ணி இறங்கும். இந்த லீஃபில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அப்படியே சுட்டா அந்த உடம்புலேருந்து தண்ணி இறங்கும் இல்லையா, அதுதான் ட்ரிப்பிங். வெட்டுனா ஈரம். ஸோ அது உடம்புல இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே கீழே இறங்கி வருது தான் ட்ரிப்பிங் வெட். தம்பி. ஸோ அந்த டாகுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி. த பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக் ஃப்ரம் அம்பாலாத்தல். ஸோ அம்பாலாத்தல்லேருந்து பெட் டாக், வீட்டில் வளர்த்த டாக், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. அது என்ன பண்ணிச்சு, அம்பாலாலேருந்து அந்த மலையில் அப்படியே நனைஞ்சிட்டு வந்துட்டு கதவை தட்டியிருக்கு. லுக் ஹியர்ஸ் தம்பி, ஹீஸ் ட்ரென்ச்டு. உடனே சொல்கிறாங்க, கதவை திறந்து பார்த்தா அவங்க உட்காந்துருந்தாங்களா. அப்போ சொல்கிறாங்க, பாருங்கள் தம்பி வந்துட்டுருக்கான், ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கான். ஏற்கனவே ட்ரென்ச்சுன்னா நனைஞ்சிட்டான்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கான் அப்படின்றாங்க. புவர் திங், ஹி மஸ்ட் ஹாவ் கம் அவுட் வித் பாலமணி அம்மா, செட் சங்கரன். ஸோ சங்கரன் சொல்கிறான், பாலமணி அம்மாவோட சேர்ந்து வந்திருக்கானா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. வி லுக்ட் அட் தம்பி அண்ட் ஹி லுக்ட் அட் அஸ். ஸோ இப்போது அந்த டாகி வந்து இவங்கள பார்க்குது, இவங்க வந்து டாகியை பார்க்குறாங்க. ஹி வாஸ் ஷிவரிங் இன் த கோல்டு. ஸோ ஏற்கனவே அந்த ஐஸ்க்கு தண்ணி வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்குது இல்லையா. அப்போ டாகி அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்ததுனால அப்படியே நடுங்கி நிற்குது அந்த டாகு. சங்கரன் ஸ்ப்ரெட் கன்னி பேக் வந்து வராண்டா. கன்னி பேக்னா கோணிப்பை, சாக்கு பை பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் வந்து கன்னி பேக். ஸோ அந்த கன்னி பேக்கை எடுத்து வராண்டாவில் போடுறார். வராண்டான்றது அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ கன்னி பேக் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுறார். விரித்து போட்ட உடனே, lie down on this. In a storm like this, how can we make a difference between a man and a dog? Go to sleep தம்பி. உடனே கொண்டு போய் விரித்து போட்டோடனே போய் அதில் போய் படுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இவ்வளோ பெரிய மலையில் மனுஷனா நாயாலாம் எப்படி பார்க்க முடியும், போ நீ போய் தூங்கு, ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி lay down on the gunny bags and look contentedly at me and my brother. ஸோ உடனே அந்த கோணி போய் விரித்து போட்டார் இல்லையா, அது மேலே போய் படுத்துக்கிட்டு அந்த குட்டீஸை வந்து அந்த டாக் வந்து கண்டென்டட்லியாக பார்க்குறாங்க. அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ஓகேப்பா எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது கண்டென்டட்லி அப்படின்னா.
வி ஸ்பெண்ட் தி ஹோல் நைட் இன் தி சதர்ன் ரூம். ஸோ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த சவுத் பக்கமாக இருக்கக்கூடிய ரூம்லேயே இருந்தோம். பை தி டைம் வி ஓக் அப் த ரெயின் ஹேட் ஸ்டாப்ட். ஓக் அப் அப்படின்னா வேக், WAKE, வேக்கோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ வேக், ஓக் அப் அப்படின்னா முழிச்சிட்ருது. ரெயின் ஹேட் ஸ்டாப்ட். ஸோ இப்போ மழை எல்லாம் ஃபுல்லாக நின்று போச்சு. It was the sound of a pleading voice saying, "Please open the gate," that actually woke me. ஸோ இப்போது திடீர்னு பார்த்தா கேட்டை வந்து யாரோ தட்டுறாங்க. கேட்டை வந்து தட்டிட்டு, தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டை திறங்களேன், ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டு தான் இவங்க எழுறாங்க. A young man stood smiling in the waist high water at the gate. ஸோ ஒரு யங் மேனுன்னா ரொம்ப வயசானவங்களும் இல்லாமல் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லாமல் சென்டர் ஏஜில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. எவ்வளோ தண்ணி இருக்குது, வெயிஸ்ட் வரைக்கும் தண்ணி இருக்குது. வெயிஸ்ட் வரைக்கும்னா நம்ம இடுப்பு வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது முட்டி வரைக்கும் தண்ணி. இப்போ வந்து வெயிஸ்ட்னா இப்போ இவர் நிற்கிறாரு பாருங்கள், நம்ம வயிற்றுக்கு மேலே இடுப்பு வரைக்கும் தண்ணி அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வேஸ்ட் ஹை வாட்டர். ஸோ அந்த கேட்டுக்கிட்ட வந்து நின்று தட்டுறாரு. ஐ எம் ஃப்ரம் வடக்கரா. ஸோ நான் வடக்கரையிலேருந்து வரேன், கொஞ்சம் கேட் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்க. இஸ் எவ்ரி ஒன் ஹியர் ஆல் ரைட்? எஸ் செட் அம்மம்மா. உடனே கேட்குறாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த யங் மேன் வெளியே நிற்கிறாரு இல்லையா, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு பாட்டிமா சொல்கிறாங்க. வி ஹாவ் நோ கேஷுவாலிட்டிஸ். ஆனால் எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படிங்க. ஹவு டிட் யூ கம் பாலன்? ஐ ஸ்டார்டட் அவுட் அட் தி டே பிரேக் அண்ட் வேடட் த்ரூ த வாட்டர். நீ எப்படி வந்தா இவ்வளோ தூரம் அந்த மலையில் அப்படின்னு சொல்லும்போது, நான் விடிஞ்ச உடனே நான் அங்கேருந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியிலையே அப்படியே நனைஞ்சு மிதந்துட்டு வந்துட்டேன். அப்படியே தண்ணியிலையே நடந்து வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்களா, அந்த வேடட்னா தண்ணியில் நடந்து வர்றது, கஷ்டப்பட்டு நடந்து வர்றது. தண்ணியிலையே அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டேன். தட்ஸ் ரியலி ஸ்மார்ட். த நம்பர் ஆஃப் ஹட்ஸ் அண்ட் ட்ரீஸ் தட் ஹவ் கொலாப்ஸ்ட். ஆமாம்மா, அது நல்லது, நீ அங்கேருந்து இங்கே வந்தது நல்லதாக போச்சு. ஏன்னா நிறைய வீடுங்க, நிறைய மரங்கள்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, விழுந்துட்டுருக்கு, உடஞ்சிட்ருக்கு. ஃபவுல்ஸ் லைங் டெட் எவ்ரிவேர். ஸோ அந்த யங் மேன் சொல்கிறான், நாங்கள் அங்கேருந்து வந்தது மேலே போச்சு, நிறைய வீடு, நிறைய மரம்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு, உடஞ்சிட்ருக்கு எல்லாமே. ஃபவுல்ஸ் லைங் டெட் எவ்ரிவேர் அப்படின்னா, ஃபவுல்ஸ்னால் கோழி, சில பறவை எல்லாம் சாப்பிட்றதுக்காக வளர்ப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபவுல்ஸு. ஸோ அங்கங்கே பறவையெல்லாம் வந்து இறந்து கிடக்குது. டெட் கோட்ஸ் ஃப்ளோட்டிங் இந்த வாட்டர். இறந்து போன கோட்னா என்னது, ஆடுகள் எல்லாம் வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, வாட்டர் சைட். அப்பா அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. கமெண்ட் பாலன் அண்ட் சேஞ்ச் முண்டு. ஸோ சரி நீ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா உள்ளே வந்து முதல்ல உன்னோட வேஷ்டியை மாற்றிக்கோ, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாவ் தே சென்ட் யூ எனிதிங் ஃப்ரம் வடக்கரா, முறுக்குஸ் ஆர் டேட்ஸ்? ஐ ஆஸ்ட். உடனே அதில் இருக்க அந்த குட்டி புள்ள ஒருத்தர் கேட்குறாரு, வடக்கராலேருந்து வந்தீங்களே, எனக்கு ஏதாவது கொடுத்து அமிச்சாங்களா, முறுக்கு, பேஷமெல்லாம் அப்படி ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி. நோ சைல்டு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா அப்படி சொல்கிறாரு. ஐ ஹவ் கம் எம்டி ஹேண்டட் செட் பாலன். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலடா அப்படி சொல்லி சொல்லும்போது, டிஸ்பிளேட் ஹிஸ் பக்தி. ஸோ அந்த பல்ல காட்டிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு சொல்கிறேன், ஐயோ நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே உங்களுக்காக அப்படிங்கிறாரு. போட டைம் டு ஆஸ்க் ஃபார் முறுக்கு சண்டேட்ஸ் மற்றட் அம்மம்மாஸ் மதர். ஸோ உடனே இப்போ அம்மம்மாவோட அம்மா வந்து திட்டுறாங்க, இதுதான் நேரம் உனக்கு முறுக்கு பேர்ச்சம்பழம்லாம் கேட்குறதுக்கு நேரமாக, அவனே அவ்வளோ மலையில் நினச்சிட்டு வந்திருக்கான், உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே மட்டர் பண்ணுறாங்க, முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐ ஹங் மை ஹெட் அஷேம்டு. உடனே நான் அப்படி அம்மா சொன்ன உடனே தான் நான் ரியலைஸ் பண்ணினேன், நான் கேட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட தலையை நான் கீழே போட்டுக்கிட்டு எனக்கே ரொம்ப ஷேமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை இது சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கமலா தாஸ் அப்படிங்கிற ஒரு போயட். இவங்க நிறைய போயம்ஸ்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் அவங்களுடைய ஒரு சைல்ட்ஹுட் நினைவுகளை அவங்களோட பகிர்ந்துருக்காங்க. ஸோ some days I wish I could go back in life, not to change anything but to feel a few things twice. ஸோ நான் சில நாட்கள் மட்டும் என்னோடய வாழ்க்கையில் பின்னாடி போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, எதையுமே அங்கே நான் மாற்றலாம் ஆசைப்படல, ஆனால் மறுபடியும் அதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, சூப்பராக உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.